ஓம் நமச்சிவாய். வெண்சாமர பூஜை எதற்காக செய்யப்படுகிறது? நாம் கோவில்களில் வெண்சாமரம் கொண்டு வீசுவதை பார்த்திருப்போம். மூலவருக்கும் சரி, உற்சவருக்கும் சரி, சன்னதிகளில். பூஜை காலங்களில் இறைவனுக்கு வெண்சாமரம் வீசுவது வழக்கத்தில் உள்ளது. வெண்சாமரமானது கவரிமானின் மயிரிடைகளால் ஆக்கப்பட்டுள்ளது. கவரிமானுக்கு வேத மந்திரங்கள் ஈர்க்கும் சக்தி உண்டு. அதனால்தான் சாதாரண மான் தோலை யோகத்திற்காகவும் பயன்படுத்துகிறோம். வெண்சாமரம் வீசுவதற்கு காரணம் உள்ளது. இறைவனுக்கு காற்று வருவதற்காக வீசப்படுகிறது என்று நாம் நினைக்கக்கூடாது. இறைவனது திருமேனியிலிருந்து வேத மந்திரங்களும் பீஜ அட்சரங்களும் ஒளிக்கதிர்களாக ஒளிக்கணங்களாக எப்போதும் வெளிவந்து கொண்டு இருக்கும். மிகவும் சக்தி வாய்ந்த அவற்றை பிரபஞ்சத்தின் பல லோகங்களுக்கும் திசை திருப்பி அனுப்ப வேண்டும். அனைவராலும் இதை செய்ய முடியாது. அதனால்தான் சாமரம் கொண்டு வீசுகிறோம். சாமரமானது இறைவன் திருமேனில் இருந்து வெளிவரும் ஒளிக்கிரணங்களை எங்கும் பரவச் செய்கிறது. சாதாரணமாய் பார்க்கும் பொழுது இறைவனுக்கு மரியாதை செய்யும் வகையில் சாமரம் வீசப்படுவதாக தோன்றும். ஆனால் இத்தகைய ஒவ்வொரு வழிபாட்டு நிகழ்ச்சிக்கும் ஒரு உட்பொருள் உண்டு என்பதை நாம் உணர்ந்து கொண்டு இறைவனை தரிசிக்க வேண்டும். அது நமக்கு இறையருளை முழுவதுமாக கொடுக்கும் என்று நம்ப வேண்டும். நம்பிக்கையோடு இறைவனை வழிபட வேண்டும். ஓம் நமச்சிவாய்.